வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா 10 நாள் பொருட்காட்சியை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் நாள் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம சிஎம் அவங்க கடையில் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் முன்ன மாதிரி மற்ற பெண்களும் முன்னேறி வந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மற்ற பெண்கள் எல்லாரும் முன்னேறதை பற்றி பேசிட்டு நம்ம பாக்கியாவுக்கு அவார்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிவிலெல்லாம் போட்டு பாக்கியோட பேரை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாங்க. இதை எக்ஸைட்டாக நினைக்காத நம்ம ஒரு பக்கம் உட்காந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு தெரியல. இந்த கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட் வேறு செட்டில் பண்ணலை. வீட்டில் அம்மாவும் ராதிகாவும் மாற்றி மாற்றி நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவத்தோடு இருக்க உடனே அந்த டைமில் ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்தது என்ன பண்ணானா, கோபி என்ன ஏதாச்சும் சாப்பிட்றியா, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டியா கட்டிட்டியா இல்லையா, நான் வேணா திரும்ப நகை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க வேணாமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம செலியன் ரொம்பவே பதட்டத்தோடு ஓடி வந்து டிவியை ஆன் பண்ணுறாங்க. டிவி ஆன் பண்ணதும் நம்ம கோபியும் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு எதுக்காக இப்போ டிவி ஆன் பண்ணுற, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம செலியன் பிரச்சனை ஒன்றும் இல்லை பாட்டி, ஆனால் அம்மா கேன்டீன் நடத்துகிறாங்களே அதை சிஎம் அவார்டு கொடுத்து லைவாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆன் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஈஸ்வரி பாக்கியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபி ஒரு பக்கம், அச்சச்சோ இவ எல்லாரையும் அவள் பக்கம் இழுத்துக்கிட்டாலே இப்போ அம்மா தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அம்மாவும் அவள் பக்கம் போயிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம செலின் இந்த சந்தோஷமான விஷயத்த ஜெனிக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து ஜெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்த ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டிக்கு நான் கங்க்ராட்ஸ் சொன்னு சொல்லிட்டு ரிப்ளை மெசேஜ் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்த செலின் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஜெனிக்கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வரும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த டைமில் ஜெனி செலினுக்கு பண்ணதை பார்த்து செலின் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியாக அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம செலினோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.